ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோவில் வந்து ஒரு தரமான ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்லைன் ஓப்பன் வேர்ல்டு ஜாம்பி கேம் தான். அதாவது நம்மளை ஒரு ஐலாண்டில் இறக்கி விட்ருவாங்க. அந்த இடத்துல நம்ம சர்வே பண்ணணும். சிம்பிளாக சொன்னால் இவ்வளோ தான் அந்த கேமோட இது. அது எப்படி இருக்குது, என்ன ஏது, உள்ளே என்னெல்லாம் இருக்குது, இது இல்லாமல் மல்டிப்ளேயர் வேறு இருக்குது. அது எப்படி இருக்குது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ, அதாவது நாளை அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த கேமோட பேர். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக விளாண்டு பாருங்கள். வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்பயும் போல் எல்லா கேம்லேயும் கேட்குற மாதிரி கேரக்டரோட செலெக்ஷன் மேலு ஃபீமேலு அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேக்ஸிமம் நான் மேல் தான் வைப்பேன், ஏன்னா ஃபீமேல் கேரக்டரில் யூஸ் பண்ண மாட்டேன். சரி ஓகே, ஏன்னா நானே ஒரு மேல் இல்லையா, ஏன்டா கண்டதெல்லாம் வளரிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்கப்புறம் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இதைக்கு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் ஓகே மக்களே, இப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் ஸ்பான் பண்ணி விடுவாங்க. இதோ வந்தாச்சு அவ்வளோதான். இதுதான் அந்த ஐலாண்டு. என்னடா இது, தலை சுற்றுது, நான் எங்கே இருக்கேன், என்ன இடம் இது? ஓ மை காட், WHO கேன் ரிமெம்பர் ஐ திங்க். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே என்ன நடக்குது, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ட்டு. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையலுங்க சொல்லி கொடுப்பாங்க. அதாவது எப்படி இங்கே நடக்கிறது, அதாவது நடக்கிறது கிடையாதுங்க. இப்போ எந்திரிச்சோடனே ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருந்துச்சு இல்லையா, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த கண்ட்ரோலில் யூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிளட் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆகிட்டுருக்கு. ஜம்ப் பட்டன் யூஸ் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு பிளட் பம்ப் ஆகும். எல்லா நரம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளட் இதாகும். அதனால் நம்மளை குதிக்க சொல்கிறாங்க. குதிச்சாச்சு. நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்குறாங்களாமா. அப்போ தான் நம்மளால் மறுபடியும் மயக்கம் அடையாமல் இருப்போம். அதனால தான் அது என்னமோ இருந்தால் போடுறோம். நம்மக்கிட்ட ஃபுட்டு இதெல்லாம் தேடணும் இல்லையா. ஓகே, இப்போ அப்படியே நம்ம கண்ட்ரோலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அலைன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பில்டு டு அன்லாக். ஓகே, நம்ம உருவாக்கணுமா, அதுக்கப்புறம் தான் அன்லாக் ஆகும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்களா, ஆன்லைன் இருக்குது. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆன்லைன், அதையும் நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்படியே செட்டிங் சைடு வந்தோம்னா நம்மளுக்கு கஸ்டம் HUD இருக்குது, அப்புறம் குவாலிட்டி இருக்குது, சவுண்டு இதெல்லாம் இருக்குது. FBSஸும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் போலயே, பரவாயில்ல. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லோவில் வச்சு பார்ப்போம். அப்போது செட்டிங் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெரி ஹைக்கே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லோவில் வச்சு பார்ப்போங்க. நம்மளோட டிஸ்டன்ஸ் எல்லாம் கம்மியாகுது, பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே ஷேடரே ஒரு மாதிரி இதாக இருக்குது, லோவாக இருக்குது. பரவாயில்ல, இதுவே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் HD வச்சுப்போம். ஏன்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, நார்மலாக நீங்கள் விளாடும் போது நார்மலாக வச்சிங்கன்னா. இன்னொன்று சொல்லணும், இந்த கேமோட மொத்த MPயே ஒரு 600 ஆர் 700 முடிஞ்சிடும். டவுன்லோட் பண்ணி. அது இல்லாமல் இது ஒரு ஆன்லைன் கேம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்டில் இழுக்கிறதுக்கான நெட்டோட இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் பார்த்துங்க. அப்பப்போ கிளியர் கேட்ச் கொடுத்தீங்க, அதுவும் சரியாயிரும். டோட்டலாக இது ஒரு 700 MP கேம் தான். எல்லா ஃபோனுக்கும் மேக்ஸிமம் செட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் சுற்றி பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏது இருக்குதுன்னு தெரியல. இதில் வேறு ஜாம்பியெல்லாம் வேறு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போ வரப்போகுது என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் நான் கஸ்டம் HUDs எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த மூவ் பண்ணுறது இதெல்லாம். ஐ காட் மை ஸ்ட்ரென்த் பேக். எனக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்துருச்சு அப்படின்ட்டு இருக்கா. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிஸ் வேணும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்மளுக்கு இந்த HP இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா மறுபடியும் மயக்கம் அடைஞ்சு விழுந்து செத்தே போயிடும். மறுபடியும் ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ரைட் சைடா, சாரி லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்த் பாரு, அதுக்கப்புறம் ஃபுட் பார். ஏங்க ஜாம்பி வந்துருச்சுங்க. என்னோட அது கொடூரமாக ஓடுது. ஏங்க அது அடிக்குது, நானும் அடிக்கிறேன். ஏங்க இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சாம்பியே கல்லாலே அடித்து கொலை பண்ணியாச்சு. ஓகே, அது கிட்டேருந்து என்ன கிடைக்கிது, ஒரு போன பேண்ட்டு, அப்புறம் ஒரு கயிறு, அப்புறம் அதோட தேவையில்லாத ஒரு எலும்பு. ஓகே, அதெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த பாடியை இங்கேருந்து நகர்த்த முடியுமா? நகர்த்த முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ அப்படியே இங்கே இது என்ன இடம்? ஓகே, இங்கே வந்து அது ஷெல்ட்ரு கட்டுற மாதிரி காமிக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னமோ இது மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சுக்கலாம் போல். நம்ம செத்தாலும் இங்கே தான் ரீஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வீடு கட்டுறது இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு நிறைய வுட்டு இதெல்லாம் தேவை. அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃப்ளோரிங் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வீடு கட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சரௌண்டிங்குள்ளே தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பில்டு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதாவது எதை சொல்ல வரேன்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் சேவ் பண்ணுறது மிஷின் ரெடி பண்ண முடியும். தண்ணி பிடிக்கிறது. ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓடை இதெல்லாம் இருக்காது. பெய்கிற மழை தண்ணியிலேருந்து சேகரிப்போம். அதனால் அந்த மெட்டீரியல் தான் இருக்குது பார்த்திங்களா, அது செய்கிறது. அப்புறம் பான்ஃபயரு, அப்புறம் அது என்னது பக்கத்தில் பிளான்டரா. ஓகே, அது செடி இது பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சிக்கன் கூப்பா, சமைக்கிறதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஹெல்மெட்டெல்லாம் இருக்குது. சரி ஓகே,
அப்புறம் கிராஃப்டிங் பொருள் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா கன்று இருக்குங்க போடு. ரைஃபிளு அது என்னது பக்கத்தில் ட்ரஷ் கேனானா ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கட்டானா இருக்குது வேறு மாதிரி. அடுத்தது ப்ளவு கன். இது என்னது பியர் பாம்ப் ஓகே. பாம்பும் இருக்குது போலையே சூப்பரு. அடுத்து ஷார்ட் கன் இருக்குது எப்பயும் போல். சரி ஓகே பரவாயில்ல. இதெல்லாம் நான் இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணவே முடியாதுங்க. முதல்ல அந்த ஷெல்டரை ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணணுன்னா நம்மளுக்கு நிறைய உட்டு தேவை. அது இல்லாமல் இதுதான் மேப்பு. அவ்வளோதானா ப்ரோ மேப்புன்னு கேட்டால் அதான் கிடையாது. நீங்கள் நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம். நிறைய மேப் இருக்குது. அது இந்த மேப்போட இந்த கேம் பிளேயோட எண்டிங்கில் நான் காமிக்கிறேன். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணுறேன். இந்த கேமை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஐ மீன் பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இதோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நெக்ஸ்ட்டு வெளியே போகிறதுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் முடிக்கணும். அப்போ தான் இது அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே நிறைய காரெல்லாம் உடஞ்சி கிடக்கு. அதுக்கிட்டலாம் போனால் என்ன கிடக்குது, அதுக்கிட்ட இருந்து ஒன்றும் கிடைக்கல. இந்த இதுதான் கிடைக்கிது. கீழே கிடக்கிற சின்ன சின்ன விறகு இதெல்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து இப்போ நம்மளால் மரத்தையும் கட் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட தான் இதுக்கு என்ன இருக்குது, கல் இருக்குது. கல்லை வச்சு அடித்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணுறதில்ல, கட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே. ட்ரீ எல்லாம் ரொம்ப நேரம் போட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருந்தால் தாங்க நம்ம கைக்கே ட்ரீ வரும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிக்க வெறும் கல்லை வச்சு இவ்வளோ நேரம் அடித்து ஒரு வழியை எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மரத்தை தான் நிறைய கட் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு வச்சுங்களேன். இருங்க அதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு போட்டு விட்றேன். ஏன்னா ரொம்ப நேரம் நான் உட்காந்து தட்டிகிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்டிங்கை நான் ஒழுங்காக பார்க்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டோனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டையை வச்சு நம்மளால் வந்து ஹேட்ச் எல்லாம் ரெடி பண்ண முடியும். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லைங்களா, அதாவது இந்த ஹேமர் ரெடி பண்ணுறது. அதை கூட நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கேம் ஆடும்போது பார்க்கல. வெறி கொண்டு கல்லாலேயே ஒட்டுமொத்த மரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட தான் நிறைய லூட் இருக்கே, நம்மளால் இதையும் ஐ மீன் ஹேட்சர் செய்ய முடியுமேன்ட்டு தோணுச்சு. அதையும் மேக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி தாங்க. இப்போ நான் அதை எடுத்து அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். எங்கடா மரம் இருக்குது, எங்கே இருக்குது மேக் எ ஸ்பியர். ஓகே, ஸ்பியர் ரெடி பண்ணும் போல் முதல்ல நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 1 2 3 அவ்வளோதான். அது வந்து பார்த்திங்கன்னா உடனே இருங்க 1 2 3 ஓகே அவ்வளோதான். அந்த மரம் கட் ஆயிரும். அதுலேருந்து நம்மளுக்கு 10 உட்டு கிடைக்கிது. வேறு மாதிரி 10 தானே, 10 தான். ஆமாம். ஆனால் நீங்கள் அந்த பிளேட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த வீடு கட்டுறதுக்கு முதல்ல பேஸ்மெண்ட்டு கிடையாது, ஜஸ்ட் அந்த வீடு கட்டுறதுக்கு உள்ள அந்த ஃபுட்டு மாதிரி நீங்கள் முதல்ல போடுவீங்க. அதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 கிட்ட தேவைப்படும். அதனால் நீங்கள் நிறையா மரம் வெட்ட வேண்டியது இருக்குது. அதனால் நானும் நிறையா மரம் இங்கே இருக்க ஒட்டுமொத்த மரத்தையும் இன்றைக்கி ஒரே நாளே வெட்டி வீச ஆரம்பிச்சிட்டேன். அந்த சைடு ஏதோ ரூட்டு போகுது, பட் என்னால் போக முடியல. இருக்கிற எல்லா வுட்டையும் பார்க்குறதெல்லாம் பிடிச்சி வெட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் நிறைய வுட்டு வேணும். ஏன்னா நிறைய நான் வந்து பார்த்தீங்கன்னா இடம் மேக் பண்ணணும். பெரிய இடம் இல்லையா, அது ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு வீடு கட்டலான்னு நினச்சேன். ஆனால் அது தப்புன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு. இருங்க அது எப்போ புரியும்னா இப்போ தான் புரியும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு நிறைய கல் சேகரிக்கணும். இருங்க அடுத்தது வேறு என்ன மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்பியரு பிக்காக்ஸும் ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னது, ஓகே ஸ்பியரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது, எதுக்குன்னே தெரியல. இருந்தாலும் மேக் பண்ணி வச்சுப்போம். இது வரைக்கும் அது யூசேஜ் எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தெரியும், ஆக்ஸு தெரியும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்காக்ஸு தெரியும். மற்றபடி இது எதுக்குன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம அந்த வுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டோனும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான் மாதிரி ஒன்று பார்த்தேன். அது உண்மையாலுமே மானா இல்லை ஜாம்பி மானான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். எங்கே நம்ம ஓட போக அது ஓடிடே இல்லைங்க, இது ஒரிஜினலான ஒரு மானு தான். இப்போ அதை நான் வந்து வேட்டையாட போகிறேன். இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். அதுவும் என்கிட்ட வருது, நானும் வரேன். அது என்னை பார்த்துட்டு லைட்டாக மூவ் பண்ணுது. ஓடி போயிட்டு ஒரே வெட்டே போடு. ஐயோ, நாங்கள் ஒரே அடியிலே செத்து போச்சு. ஓகே, அதுக்கிட்ட நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா அதோட மீட்டு, அப்புறம் ஏதோ ஒரு போன் மாதிரி என்னமோ கிடச்சிருக்கு. போனா கயிறா சரியாக பார்க்கல. சரி ஓகே, இது நம்மளால் ராவாக ஈட் பண்ண முடியாது. ஐ மீன் பச்சையாக நம்மளால் சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பான்ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஷெல்டரை வந்து பார்த்திங்கன்னா அந்த போட ஆரம்பிச்சிடலாம். ஷெல்டர் கிடையாதுங்க, ஆக்சுவலாக நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இதுதான். இது பேர் என்னது, அந்த ஃப்ளோர் போடுவோம் இல்லையா, அந்த ஒரு பிளேட்டு, அந்த ஃப்ளோர் போடுற அந்த மரத்தால் செய்யப்பட்ட அந்த பிளேட்ஸ் தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்களா, அவ்வளவு மரம் வெட்டியும் அந்த சிங்கிள், அதாவது அந்த ஃபஸ்ட் லைன் டு செகண்ட் லைன் அவ்வளோதான் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இன்னும் சென்டரெலாம் நிறைய இடம் இருக்குது, ஆனால் நிறைய வுட்டு கலெக்ட் பண்ணணும். மறுபடியும் போயிட்டு வேறு வழி இல்லை, நானும் மறுபடியும் போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பித்தேன்.
மரம் எல்லாமே நம்மளுக்கு ஒன்றும் அந்த இடமெல்லாம் அன்லாக் ஆகலை. நானும் எடுத்து எடுத்து வச்சு பார்த்தேன், ஒன்றும் அன்லாக் ஆகலை. அதுக்கப்புறம் மீதி இருக்க பொருள் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்மளை அந்த ஸ்பேஸ் அன்லாக் பண்ணாலும் நம்ம அப்கிரேட் ஆகணும் அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக நம்ம லெவல் 2 ரீச் ஆகியாச்சு. நம்மளுக்கு கோல்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோல்டு கொடுத்தாங்க. மேட்ச் விளையாடும் போதே இது கிடைக்கிது. அது இல்லாமல் உங்களால் ஸ்டோர்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருங்க, நம்ம அந்த மரத்தெல்லாம் நிறைய மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் காமிச்சொல்லி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மர உட்டு தேவைப்படுது. அதனால் பார்க்குறதெல்லாம் வெட்டணும், பார்க்குற கல்லெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கணும். இதுதான் இப்போதைக்கு நம்மளோட வேலை. ஏன்னா அது மட்டும்தாங்க வேலையாக இருக்குது. அது போக நம்மளுக்கு ஒரு மிஷன் இருக்குது, கேம்ப் ஃபயரை ரெடி பண்ண சொல்லி. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு நிறைய உட்டு தான் தேவை. ஓகே, வரக்கூடிய வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற இடம், அப்புறம் மல்டி பிளேயர், அப்புறம் அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது இதில். இப்போதைக்கு நான் அவ்வளோதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அந்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அந்த கேமை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ண பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு நல்ல கேமாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கிற ஒரு கேம்னால் அது இதுதான். அது என் மொபைலுக்கும் ஹேங் ஆகாமல் கரெக்டாக சூட் ஆகுது. என்னோடய டிவைஸுக்கும் பரவாயில்ல, அது வரைக்கும் இது நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பான்ஃபயர் மேக் பண்ணியாச்சு. அதனாலே இந்த கேமை கம்ப்ளீட்டும் பண்ணோம். நல்லாவும் இருக்குது. என் ஃபோனுக்கு எடுக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனுக்கு எடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. ஓகே, இப்போ இந்த பான்ஃபயர் எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது இங்கெல்லாம் இது அந்த இடத்துல வைக்க முடியாது. இந்த மாதிரி எம்டிஆர் இருக்க இடத்துல தான் வைக்க முடியும். அதாவது கேம்ப் ஃபயரை ப்ளேஸ் பண்ண முடியாது. உண்மை தான். ஏன்னா மரத்து மேலேயே வச்சா அது பற்றிக்காதா, அது கூட இல்லாமல் நான் அந்த அறிவு கூட நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மீட் எடுத்து வச்சேன், குக் ஆகலை. என்னடா அது குக் ஆகலைன்ட்டு நானும் ரெசிபி புக் எடுத்து பார்த்தா தான் தெரியுது, அதை குக் பண்ணுறதுக்கு உனக்கு மரக்கட்டை தேவைடா அப்படின்ட்டு நான் சொன்னேன். இந்த ரெசிபி புக்கை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே சிரிப்பு தான் கைஸ். வெறும் இது வச்சா அது எப்படி குக் ஆகும் அது கூட எனக்கு தெரியல. சரி ரைட் ஓகேன்ட்டு நானும் அது என்னது மீட் எடுத்து வச்சுட்டு வுட் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா ரெடி ஆகலையே அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வுட்டை நம்ம கம்மியாக வைக்கலாம். ஏன்னா இவ்வளோ வுட்டெல்லாம் தேவைப்படாது, நாளே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அது அவ்வளோ பெரிய மரக்கட்டையாக இருக்குல்லன்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறியை வுட்டு வச்சதுக்கப்புறம் அவுட்புட்டில் நம்மளுக்கு ஒரு குக்குடு மீட்டாக கிடைக்கிது. மானோட குக் பண்ண ஒரு கறி. ஓகே, அது நம்மளுக்கு ஷார்ட்டாக எவ்வளோ எனர்ஜி கிடைக்குன்னு தெரியல. மீட்டுக்கு மேக்ஸிமம் அதிகமாக தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 0 ஃபினிஷ்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல. ஏன்னா தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம அந்த ஒரு இது மேக் பண்ணியாச்சு. அதை ஜஸ்ட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது, அதை போய் முதல்ல முடிச்சுட்டு வந்துடுவோம். அதாவது இந்த மேப்லேயே வேறு இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடத்த ஒன்றும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே பார்க்கல. அங்கே போயிட்டு என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே இந்த ரூட்டு வழியாக போனால் இந்த பக்கம் ஒரு பாதை போகும். இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம அந்த பெரிய பெரிய இது இருக்குல்லைங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி கடத்துமே, அதுக்கு பேர் என்ன, டவர்ஸா, அந்த மாதிரி ஒரு இடத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் பார்த்தேன். சரி அந்த இடத்துக்கு போனால் எதனா லூட் எதனா கிடைக்குமா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு தான் நான் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபைபர்லாம் அந்த இலை, அதை வச்சு நான் மேக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே பார்க்கலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு இடம் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. பட் லூட் எதுவும் இப்போதைக்கு கிடைக்கல. பார்க்கலாம் வரக்கூடிய வீடியோஸில் இங்கே எதனா அன்லாக் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த ஒரு கேம் ப்ளே. இது உண்மையிலுமே ஒரு நல்ல கேம் ப்ளே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல கேம் ப்ளே இல்லை, நல்ல கேம் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்களை மாதிரி ஒரு சின்ன வளர்ந்து ஒரு யூடியூபருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்டா நீ போகிறதே அடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சரிதான் மக்களை. மறக்காமல் உங்கள் ஆதரவை தெரிவிச்சிருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.